ரங்கா, உடனடியா உன் உதவி தேவைப்படுது. உதக்க வேண்டியது யாரு, எங்கே, எப்போ, எதுக்கு? அவசரப்படாத, நேர்ல வா, விஷயத்தை சொல்றேன். இப்போ நீ எங்க இருக்க? சி வியூ 7th Avenue அடையா. வெல்கம் மிஸ்டர் ரங்கா, வெல்கம். நீயா? நானே தான். நேர்ல பாக்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் போன்ல நான் யாருன்னு சொல்லல. சரி, விஷயத்த சொல்லு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன், நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும். யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. கைய உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன். இது அடிதடி சமாச்சாரம் இல்ல. அடிதடி சமாச்சாரம் இல்லையா? அப்போ இந்த அவசர அடி தேவையில்லை. அவசரப்படாத அடிதடி. உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ளவன் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். சரி, விஷயத்த சொல்லு. முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையனை ஒரு வீட்டுல இருந்து கடத்திட்டு வரணும். கடத்தல் எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன். அடிதடி பத்தி சொல்லு, நான் ரெடி. இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. இங்கதான் நீ தப்பு பண்ற. நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டரா பண்ண சொல்றேன்? இட்ஸ் only kidnapping man, only kidnapping. அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும். அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம். only blackmailing, ஓகே? அவங்க பணம் தராங்க, நாம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். அந்த பணத்துல 25% உனக்கு. உன்னால முடியாது போல இருக்கு. அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது. அதுதான் ரங்கா, ஐ லவ் தட் ஸ்பிரிட் மேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலையன் இருக்கா. அவன் ராத்திரி பகலா கண்ணுல விளக்கணை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கா. அவனை மீறி ஒரு ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அவனை சமாளிக்கிறதுலதான் உன் திறமையே இருக்கு. இந்த மாதிரி இரும்பு தலைகளை நான் எத்தனை பார்த்திருப்பேன். அந்த விளக்கெண்ணிலேயே திரிய கொளுத்தி அந்த வெளிச்சத்திலேயே அந்த குழந்தைய கொண்டு வர்றேன். அட்ரஸ் என்ன? தட்ஸ் குட். ராஜசேகரன், 7th Cross, திருமூர்த்தி நகர். குழந்தையோட வர பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் எடு. பாய். ரங்கா 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 ரங்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 4th எங்க இருக்கு? 4th Cross நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ராமையா ஒரு அட்வொகேட், அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமையாவா? இங்க போய் விசாரிச்சா தெரியும். Thank you. என்ன ராஜு, என்ன சத்தம்? சுரேஷ் இன்னுமா தூங்கல? ஏதோ சத்தம் கேட்டுதுங்க. ஓடி வந்தா அதுக்குள்ள எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு.
போய் பார்த்தா ஃபியூஸை எடுத்திருந்தாங்க. போட்டுட்டு திரும்பி பார்க்கற நம்ம சுரேஷ் யாரோ தூக்கிட்டு பார்த்தாங்க. நல்ல வேலையா தடுத்துட்டேன். ஆனா இந்த படுவாய் பைய தப்பிச்சிட்டாங்க. என்னங்க, அன்னைக்கு பிக்னிக்கு போயிருக்கும் போது குழந்தை கடத்த பார்த்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க வேண்டியது இனிமே ஏன் பொறுப்பு. இனி ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான். அம்மா அம்மா, ராஜீவ் பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருமா. வர சொல்லு. உங்களை கூப்பிடுறாங்க. நான் ராஜுவை பார்க்க வந்தேன். ராஜு தானே? வா சரி. உட்காருப்பா. ராஜு, யாரு? ரங்கா. ராஜு, ரங்கா, ராஜு, எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார சொல்றேன். ராஜு, வேலைக்காக பல இடங்களை தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில ராணுவத்துல போய் சேர்ந்துட்டேன். லீவ்ல வந்தேன், ஊருக்கு வந்து உடனே உனக்காக பல இடங்களை தேடினேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரங்கா, இவங்க தான் இந்த வீட்டுக்காரங்க. எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சவங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கனால தான் எங்க மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த கடவுள் தான். இல்லைங்க, அந்த கடவுள் நேரடியா வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. அதனால உங்க மாதிரி உயர்ந்த உள்ளங்களை குடியிருந்து எங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. ரங்காவோட உபதேசங்கள்லாம் கேட்டீங்கன்னா கொலகாரம் கூட குழந்தையாயிடுவான், முட்டாள் கூட புத்திசாலி ஆயிடுவான். பரவாயில்லையே, உங்க நண்பர் மேல ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களே. நாங்க 2 பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாவே பழகிட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி அனுப்புறேன். சரிங்க. டேய் ராஜு, குடுத்து வச்சோண்டா நீ. திடீர்னு எங்கிருந்து எங்கேயோ போயிட்டியே. அரண்மனை மாதிரி வீடு, ராஜா மாதிரி வாழ்க்கை, கையெடுத்து கும்பிட்ட மாதிரி முதலாளி அம்மா. வேற என்னடா வேணும் உனக்கு? பெரிய ஆளுப்பா. சார், யார நீ? நான் இந்த வீட்ல வேலை பாக்குறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கோயில பாத்திருப்பேன். எனக்கு சாமி பக்தியே கிடையாது சார். ராமகிருஷ்ண ஆசிரமத்துல பாத்திருப்பேன். அங்கெல்லாம் போனதே கிடையாது சார். லைப்ரரியில பாத்திருப்பேன். மழை பெஞ்சா கூட அங்க போக மாட்டேன். அதுல சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பீச்சுக்கு போவேன், அங்க பாத்திருப்பேன். அங்க சுண்டல் கூட வாங்கி தின்னது கிடையாது சார். என்ன ஜூல பாத்திருக்கேடா? இதே அடி அதே கிளப் சார். உங்களை சீட்டாட கிளப்ல பாத்திருக்கேன் சார். டேய் அதிக பிரசங்கி, அவன் ஆர்மில இருக்க. அவன் எங்கடா நீ பாத்துக்க போற? போய் வேலை பாடுறா. ஓஹோ, அப்ப இவர் வேற ஆள் போல் இருக்கு சார். ஆனா ஒண்ணு, இந்த ராணுவ வீரனை வச்சு அந்த அவசர அடியை பீஸ் பீஸ் ஆகி காட்டுறேன் சார். தப்பு சார். தேங்க்யூ. இதே அடி அந்த அவசர அடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன். இவரை வச்சு அவனை என்ன டேய். பண்றது? இவர் என் கணவர். இவரு ராஜுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு. உட்காருப்பா, பரவாயில்ல. I am Master Suresh. I'm right. UKG discontinued. Glad to meet you. Thank you. சுரேஷ். ஆமா, சுரேஷ். சுரேஷ். ஆமா, பெரிய படிப்பாச்சே, பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும், மம்மியை கேளுங்க. பாவம், குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க. எல்லாம் காரணத்தினால்தான் படிப்பு நிறுத்திட்டோம். பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை எப்படியாவது படிக்க வைங்க. நான் வரேங்க. ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்ட? இல்ல, இன்னைக்கு எல்லாரும் தான் லீவ் இருக்கு. இங்கே எங்கேயாவது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து ரூம் எடுத்து நான் தங்கிக்குவேன். வேணும்னா அடிக்கடி வந்து ராஜுவை பாக்குறேன். எதுக்காக அங்கெங்கே அலையணும்? கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்கே தங்கலாமே. என்னங்க ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கம்மா வீண் சிரமம்? சிரமம் என்ன இருக்குதுல? உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா. நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா. நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம். பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா? முருகா, நீங்க ஒண்ணும் கொல்லப்படாதீங்கம்மா. எனக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட வச்சுட்டு தான் நான் போவேன். என்ன ராஜு சொல்ற?
அந்த வைராக்கியத்தோட தான் நானே இங்க இருக்கேன். ரொம்ப நன்றி ராஜு. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. நன்றிங்க. லக்ஷ்மி, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, இது தேவைதானா? சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லையே. இருந்துட்டு போட்டுங்க. இட்ஸ் ஆல் ரைட். உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். குரு ரங்கா, என்ன இது? எந்திரி எந்திரி. குரு, அதுக்கு சோத்து கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உன்னிலேயே காசு பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன்னு சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40. ரங்கா, அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டா. இப்போ இந்த ரங்கா, அவசர அடி ரங்கா, கிரிமினல் நம்பர் 1, தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு, சும்மா சேஞ்ச் ஆயிட்டே, திருந்துட்டே, நல்லவன் ஆயிட்டே, வள்ளுவர் ஆயிட்டே இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு, என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்சேன், இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலேற, நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயற்றோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு குரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்திட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும்னு தொழிலை விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிற. ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு இந்த துணிச்சல் வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவான். ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு. அவங்க அப்பா மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா, இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடும்பம் பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினலா மாறுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரி ஓம்னு சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்ப நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கடத்திட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ, நான், அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே. வாடி. வாடா. சொன்னா கேளு. வாடினா. சண்முகம், என்னம்மா? சுரேஷுக்கு டிஃபன் கொடுக்கணும். எங்கடா அவன்? நானே ரொம்ப நேரமா தேடுறேன். தம்பியை காணோமா? காணுமா? ஆமாமா, காலையில பால் கொடுத்தப்ப பார்த்தேன், அப்புறம் பார்க்கவே இல்ல. ஐயா ரூம்ல இருப்பான், போய் பாரு. என்ன சொல்ற லட்சுமி நீ? காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே. ராஜு கிட்ட இருப்பானோ? யார்? சுரேஷா? என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா. வரலையா? எங்கேயாவது அசந்து தூங்கிட்டானா? ஐயா ரூம்ல இருப்பான், போய் பாரு. என்ன சொல்ற லட்சுமி நீ? காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே. ராஜு கிட்ட இருப்பானோ? யார்? சுரேஷா? என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா. வரலையா? எங்கேயாவது அசந்து தூங்கிட்டானா? ஏண்டா சண்முகம், காலையில அவனை நீ யாரு கூட பார்த்த? காலையில அந்த பட்டாளத்துக்காரர் கூட பார்த்தேன். ஆமா,
அவரையும் காலையில இருந்து காணோம். ஒண்ணும் புரியலையே. லக்ஷ்மி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது சொந்த அண்ணன் தம்பிகளை கூட நம்ப கூடாது. நீ என்னடா முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். A for apple, B for biscuit, C for chocolate, D for டாடி. டே சுரேஷ், காலையில இருந்து எங்கடா போன? நான் அந்த அங்கிளோட மொட்டை மாடியில தான் இருந்தேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லி தந்தா தெரியுமா? பரவாயில்லையே, நல்ல வாத்தியாரை பிடிச்சிட்டியே. பையனுக்கு படிப்பு நிறுத்துறது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டுல தண்ட சோசா சும்மா தானே இருக்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் சொல்லி மொட்டை மாடி கூட்டு போயிருந்தேன். அம்மா, இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா இந்த மொட்டை மாடியை மட்டும் மறந்துட்டேன். அம்மா, இந்த அங்கிள் நல்லா படிச்சிருக்காருமா. அந்த அங்கிள் எப்படி சுரேஷ்? யாரு இந்த அங்கிளா? இந்த அங்கிள் ரொம்ப மக்கு. சுரேஷ், பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, குழந்தைங்க எப்போ உண்மைதான் பேசுவாங்க. பின்ன என்னம்மா, இந்த அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா நான் இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே. ஒரே தலைவலி. சுரேஷ், அதுக்காக பெரியவங்களை எல்லாம் மக்குன்னு கூப்பிடலாமா? அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளுப்பா. அங்கிள், சாரி அங்கிள். என்ன லட்சுமி இது? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த பையன் மூஞ்சி தூக்கிட்டு மூலையில போய் உட்காந்துருவான். இப்ப இவர்கிட்ட பொட்டி பாம்பாடியும் கிடக்கானே. இதோ பாருங்க, குழந்தைகளோட பழகுறது ஒரு கலை, தெய்வீகம். அதெல்லாம் படிச்சா வராது, பழகிதான் தெரிஞ்சுக்கணும். எப்படியோ யாரோ ஒருத்தர்கிட்ட அடங்கி இருந்தா அதுவே போதும். சரி சரி, சாப்பிட வாங்க. போப்பா. குரு, குழந்தை மக்கு சொன்னதுக்கு வருத்தப்படாத. நீ கொஞ்சம் அப்படிதான். இத பாரு, உனக்கு தெரியாம குழந்தைய கெடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்பவும் சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்றேன். இருக்கிற கொஞ்சம் மூளையை ஏன் குழப்பிக்கிறேன்? கெட்டு போயிடும். மீன் குழம்பு வாசனை வருது, உனக்கு பிடிச்சது. வா. நான் வர மாட்டேன் அங்கிள். என்ன விட்டுரு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், என்ன விட்டுரு அங்கிள். அத சொல்லுங்க டேய். நான் அடிப்படே. பாரு டேய், என்ன பத்தி தெரியாது டேய். அங்கிள், வேண்டாம். ஏய், சரி சொல்டா வந்து. வேண்டாம் அங்கிள். நான் வர மாட்டேன் அப்ப அங்கிள். வேண்டாம் அங்கிள். சுரேஷ் பாரு, பத்தியா நல்ல புள்ள. டேய் டேய் டேய், கண்ணா டேய். டேய், உட்கார். விளையாடுற எடா என்ன? ஓம் சனாபூது சனோ புனக்து சஹ வீர்யங் கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமஸ்து வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்திர எந்திர. மெதுவா, மெதுவா. சண்முகா, தண்ணி காட்டுப்பா. இதமான சூடு. ஒண்ணும் இல்லம்மா. சண்முகா, ஷாம்பா காட்டுப்பா. ஊத தண்ணி. ஊத்து. ஜிகி 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 ஜிகி. து து து. பா, ஏய், இது முச்சல ஊத்துறா. ஐயோ, நீங்க எப்போ வந்தீங்க? நீ அவன் தலையில கைய வைக்கும் போதே வந்துட்டோம். குழந்தைகளுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. தெரியும்பா, எண்ணெய் கிண்ணத்தை கையில எடுத்தாலே 7 மைல் தூரம் ஓடுவான். எப்படியோ நீ குளிப்பாட்டிட்ட. போங்க நீங்க. ஒரு நாள் இவர் அவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்னு போய் கடைசியில அந்த எண்ணெய் இவர் தலை தேய்ச்சிட்டு அவன் ஓடிட்டான். இனிமே சுரேஷ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். நான் வந்துட்டேன் இல்ல. அவன் உன்கிட்ட அடங்கி போறதையும் நீ அவன்கிட்ட பழகுறதையும் பார்த்தா இனிமே நாங்க யாருமே அவனுக்கு தேவையில்லை போல இருக்கு. குழந்தை ஈரத்தலோட இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிடும். கொஞ்சம் சாமானி காட்டுங்க. பாத்தியா குரு, இனிமே குழந்தை பாத்துக்க யாரும் தேவையில்லையா? நான் மட்டும் போதுமா? என் நிலைமை எப்படி மாறுது பாத்தியா? எனக்கு அதான் வேதனையா இருக்கு. வெளியே சொல்ல முடியாம வாயை வேற கட்டி போட்டிருக்க. குரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ சரியா சொல்லு. சாயங்காலமே குழந்தைய தள்ளிட்டு போயிடலாம். 60 40 என்ன சொல்ற? என்ன துப்பாக்கி முறையில நிறுத்தினா கூட இந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் வந்து இந்த வீட்டுல இருந்து குப்பையை வெளியே போற மாதிரி போட போறாங்க. அப்பதான் அவனுக்கு புத்தியே வரும். மக்கு
கண்ணுல சாப்பிடு. முடியாதுன்றல்ல. குட் மார்னிங். ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? சாப்பிடு. சுரேஷ் நல்ல பிள்ளைல அம்மா பிச்சை கேட்கணும். சாப்பிடுப்பா. அங்கிள், நீங்க கதை சொல்லி ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். சுரேஷ் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உன் பாடு உன் அங்கிள் பாடு. என்ன கதைடா சொல்றது? குரு 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 குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு நன்றி உள்ள நாய் இருந்தது ஒரு ஊர்ல, புல்டாக். வா. என்னாச்சு அங்கிள்? என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்ல. என்ன தம்பி, கைய வெட்டிக்கிட்டியா? ஐயோ சண்முகம், அந்த பேண்டேட் எடுத்துட்டு வா. பரவாயில்ல. பரவாயில்ல விடு. ஏப்பா வலிக்குதா? கொஞ்சம் வலி இருந்தது. நீங்க ரசத்தை பார்த்து பதறப்போ என் வலியெல்லாம் பறந்து போச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். சுரேஷ் எனக்கு உங்க பிள்ளையா தோணுது, என் சொந்த அக்கா பிள்ளையா தோணுது. நீ என்ன சொல்ற? அவன் என்ன அங்கிளும் கூப்பிடுறப்போ எல்லாம் அது ஒரு தனி அந்யோன்யமே இருக்கு. நீங்க என் தம்பியன் கூப்பிடுறப்போ எல்லாம் அது ஒரு தனி பாசமே எனக்கு தெரியுது. என்னமோப்பா, உன்னை எனக்கு அந்நியனாவே நினைக்க தோணல. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டா? கேளுப்பா. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? ம்ஹும். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? நீ அப்படி கூப்பிட்டேன்னா அதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவா. குரு குரு குரு. லக்ஷ்மி, நீ மறுபடியும் உன் தம்பியை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டிய. மறக்கணும்னு தான் நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. லக்ஷ்மி, நீ இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்க. நீ அவனை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் உனக்கு நெஞ்சுவலி வந்துடும். அதுக்கப்புறம் டாக்டர், மருந்து, மாத்திரைன்னு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். இல்லைங்க, மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். லக்ஷ்மி, உனக்கு நெஞ்சு வலிக்குதா? நான் வேணா டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க. என்னாச்சு? இப்படித்தான்ப்பா, எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணா அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடும். உங்க ஃபீல் பண்ண அளவுக்கு இப்ப என்ன நடந்தது? சரி, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமே சார். இதை பாருப்பா, இப்பதான் நான் அவளுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கேன். நீ வேற எதையாவது கிளறி அவளுக்கு ஞாபகப்படுத்துறது. சாரி சார். அவங்க எதுக்காக ஃபீல் பண்றாங்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா அவங்களுடைய நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சார். சார், நான் இப்பவே திருத்தணி முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் சும்மா பஞ்சா பறந்துடும் சார். நான் வரேன் சார். வரேங்க. ரெங்கா காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது எப்படிங்க என் தம்பி ஞாபகம் வராம இருக்கும்? ஆல்ரைட், நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க.